அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எப்பொழுது நாம் திருக்குறளை படிக்க ஆரம்பித்தாலும் அடிப்படையான சில விஷயங்களை என்னைக்குமே மறக்கக்கூடாது. திருக்குறள் என்றாலே எழுதியவர் திருவள்ளுவர். இதில் மொத்தம் 1330 குறட்பாக்கள் உள்ளது. 133 அதிகாரங்கள் உள்ளது. ஒரு அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள் உள்ளது. அப்படிங்கிறத தூக்கத்துல எழுந்து கேட்டா கூட எல்லோரும் சொல்லணும். இன்னைக்கு நாம பார்க்க போற அதிகாரம் 12, நடுவு நிலைமை. எப்பவுமே ஒரு புறம் சாயாம நடுநிலை மனநிலையோட நியாயத்தை பேசணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் 10 குறட்பாக்களை ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். பார்க்கலாமா? தகுதி என ஒன்று நன்றே பகுதியான் பார்ப்பட்டு ஒழுக பெறின். யாவரிடத்தும் எவ்வகையிலும் நீதி முறையை விடாமல் பின்பற்றி நடக்க முடியுமாயின் நடுநிலைமை என்ற ஒன்றே சிறந்த அறமாகும். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. நடுவு நிலைமை உள்ளவனது செல்வம் அழிந்து போகாமல் அவர் மரபினருக்கும் பாதுகாப்பை தரும். நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். நன்மையே தருவதானாலும் நடுவு நிலைமை தவறுவதால் வரும் செல்வத்தை அப்பொழுதே விட்டு விடுக. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். நடுவு நிலைமை உள்ளவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பதை அவர்களுக்கு பின்வரும் சந்ததியால் அறிந்து கொள்ளலாம். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. துன்பமும் இன்பமும் வாழ்வில் கலந்தே வரும். எனவே மனத்தின் கண் நடுவு நிலைமை தவறாமல் வாழ்வதே சான்றோர்க்கு அழகாகும். கெடுவல் யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவொரியி அல்ல செய்யின். ஒருவன் மனம் நடுவு நிலைமை தவறி தீமை செய்ய நினைக்குமாயின் அப்பொழுதே கெட்டழியும் காலம் வந்துவிட்டது என்பதை அறிய வேண்டும். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. நடுவு நிலைமையிலிருந்து நீங்காமல் அறவழியில் வாழ்பவனுக்கு தாழ்வு வராது. அப்படி ஒருவேளை வருமாயின் உலகமானது அதனை தாழ்வாக கருதாது. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. முதலில் சமமாக நின்று பின் தன்னிடம் வைக்கப்பட்ட பொருளின் எடையை காட்டும் நிறைகோல் போல இருந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுநிலைமையில் இருப்பதே சான்றோருக்கு அழகாகும். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். மனத்தில் உறுதியாக நடுவு நிலைமை உடையவராக இருந்தால் அவர் சொல்லும் நடுவு நிலைமை தவறாமல் இருக்கும். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின். பிறர் பொருளையும் தம் பொருளாக எண்ணி வாணிகம் செய்வராயின் அவருக்கு நல்ல வாணிகம் நடைபெறும். நன்றி. நாளை அடுத்த அதிகாரத்தில் சந்திப்போம்.